இந்திரா காந்தி அரசு செவிலியர் கல்லூரிகள் ஜாதி ரீதியாக மாணவனை இழிவுபடுத்தி பேராசிரியர்களை வைத்துக் கொண்டு மற்ற 5 பேராசிரியர்களை இடமாற்றம் செய்த இயக்குநர் உதயசங்கர் அவர்களை கண்டித்து மாணவ மாணவிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு செவிலியர் கல்லூரியில் படிக்கும் மாணவன் சஞ்சயை ஜாதியின் பெயரால் இழிவுபடுத்தி பேசிய பேராசிரியர்களான வசந்தி, உமா, நித்யா ஆகியோர் மீது PCR செல்லில் புகார் அளித்தும் ஆதரவாக செயல்படும் கல்லூரி இயக்குநர் உமாசங்கரை கண்டித்தும் புகார் கூறப்பட்ட ஆசிரியர்களை தவிர்த்த மற்ற 5 பேராசிரியர்களை இடமாற்றம் செய்த இயக்குநரை கண்டித்தும் தேர்வு வரவுள்ளதால் அவர்களை மீண்டும் நியமிக்க வேண்டும், கற்பித்தல் அனுபவம் இல்லாத உதவி பேராசிரியர்கள் நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாணவர்களை மிரட்டும் இயக்குநர் முதல்வரை கண்டித்தும் 3ஆம் ஆண்டு படிக்கும் செவிலியர் மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாணவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த டிநகர் காவல்துறையினர் மாணவர்கள் மற்றும் கல்லூரி முதல்வரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மாணவர்களின் போராட்டத்தை கைவிட செய்தனர். மாணவர்களின் திடீர் போராட்டத்தால் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு அறிவிப்பின்படி நோனாங்குப்பம், ஊசுட்டேரி படகு குழாம்களில் பெண்கள் இலவசமாக படகு சவாரி செய்தனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு தினமும் திரளான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அவ்வாறு சுற்றுலா பயணிகள் நோனாங்குப்பம், ஊசுட்டேரி படகு குழாமில் உற்சாகமாக படகு சவாரி செய்ய ஆர்வம் கொள்வார்கள். இந்நிலையில் மகளிர் தினத்தையொட்டி அங்கு இலவசமாக படகு சவாரி செய்யலாம் என்று அரசு அறிவித்தது. அதன்படி படகு சவாரிக்கு வந்த மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகளை வழங்கி வரவேற்றார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி நேற்று சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் நோனாங்குப்பம், சுண்ணாம்பாறு மற்றும் ஊசுட்டேரி படகு குழாம்களுக்கு வருகை தரும் பெண்கள் கட்டணமின்றி இலவசமாக படகு சவாரி வசதியை 3000 மகளிர் பெற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மார்பக புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிய ஒருங்கிணைந்த மையங்களே தீர்வு என சென்னை பிரஸ்ட் சென்டர் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இதுகுறித்து மையத்தின் முதுநிலை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணன் கூறுகையில், மருத்துவரின் நேரடிப்படி பரிசோதனை, ஸ்கேனிங் மற்றும் திசு பரிசோதனை ஆகிய 3ம் ஒரே கூரையின் கீழ் வழங்கப்படுவதன் மூலமே துல்லியமான மற்றும் விரைவான நோய் கண்டறிதலை சாத்தியமாக்க முடியும். அண்மையில் 12,000 நோயாளிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் வெளியில் செய்யப்படும் திசு பரிசோதனைகளில் 25% பேருக்கு மறுபரிசோதனை தேவைப்படுவதும் அவர்களில் 62 பேருக்கு புற்றுநோய் உறுதி செய்யப்படுவதும் கண்டறியப்பட்டுள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ச் 2026 மாதம் முழுவதும் அதிநவீன 3D டிஜிட்டல் டோமோகிராஃபி, மேமோகிராபி பரிசோதனை 1/3 ஒரு பங்கு கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், சிதம்பரம் மற்றும் திண்டிவனம் பகுதி மக்கள் இலவச மருத்துவ ஆலோசனைகளை பெற பிரத்யேக உதவி எண்ணை சென்னை பிரஸ்ட் சென்டர் அறிமுகப்படுத்தியுள்ளது. பிளாஸ்டிக் மற்றும் புனரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெங்கட் ராமகிருஷ்ணன் பேசுகையில், இந்தியாவில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டியுள்ளதாகவும் இதில் 55% பெண்கள் என்றும் குறிப்பிட்டார். விழிப்புணர்வு இன்மை காரணமாக பலர் மார்பகத்தை முழுமையாக அகற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவதாகவும், ஆனால் ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் மார்பகத்தை பாதுகாக்கலாம் என்றார். புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் மகளிர் தின சிறப்பு சலுகையாக கோதாவரி ஆற்றில் அரசு படகுகளில் மகளிர் இலவசமாக பயணித்தனர். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே கோதாவரி ஆற்று படுகையில் புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம் உள்ளது. இங்கு கோதாவரி ஆறும் கடலும் சேருமிடத்தில் புதுச்சேரி அரசின் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் படகு குழாம் நடத்தப்படுகிறது. மகளிர் தினத்தையொட்டி இங்கு மகளிருக்கு படகு சவாரி இலவசம் என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் ஏனாம் மட்டுமல்லாது அருகிலுள்ள ஆந்திர மாவட்டங்களிலிருந்து திரளான பெண்கள் படகு குழாமிற்கு வந்தனர். சிறுமியர் முதல் பெரியவர் வந்து மகளிருக்கு இனிப்பு கொடுத்து ஊழியர்கள் வரவேற்றனர். 500க்கும் மேற்பட்டோர் ஏனாமில் படகில் பயணித்தனர். தொடர்ந்து படகு துறையில் பணியாற்றும் மகளிர் சார்பில் கேக் வெட்டி மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. அனைவருக்கும் சிறப்பு பரிசுகளை படகுத்துறை பொறுப்பாளர் முரளி வழங்கி வாழ்த்தினார். வெளிநாடுகளில் வசிக்கும் புதுச்சேரி மக்களிடையே லட்சிய ஜனநாயக கட்சிக்கும் அதன் அரசியல் பயணத்திற்கும் நாடு விட்டு நாடு ஆதரவு அதிகரித்து வருவது லட்சிய ஜனநாயக கட்சி தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசியலை பொறுத்தவரை மாநில எல்லைகளை தாண்டி அரசியல் செயல்பாடுகள் பெரிதாக இடம்பெற்றதில்லை என்றே இதுவரை கூறப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது புதுச்சேரியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள
லட்சிய ஜனநாயக கட்சி மாநில எல்லைகளை தாண்டி பல்வேறு செயல்பாடுகள் மூலமாக கவனம் ஈர்த்து வருகிறது. ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் செயல்பட்டு வரும் இந்த கட்சி சமீப காலமாக வெளிநாடுகளிலும் தனது செயல்பாடுகளை வெளிப்படுத்தி வருகிறது. புதுச்சேரி அரசியல் குறித்து ஜெனீவா நகரில் கருத்துக்கள் பகிரப்பட்டதுடன் கடந்த மாதம் சவுதி அரேபியாவில் சிக்கி தவித்திருந்த ஒரு பெண்மணியை 12 மணி நேரத்திற்குள் அந்நாட்டிலிருந்து மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை சட்ட ரீதியான முயற்சிகள் மூலமாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் பிரான்ஸ் சென்றபோது அங்குள்ள புதுச்சேரி மக்கள் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சந்திப்பு நிகழ்ச்சியில் ஹேமர்பேக் சந்திரமௌலி, ராஜேஷ், இளங்கோ, பச்சையப்பன் மற்றும் அகில இந்திய எம்ஜிஆர் பேரவைத் தலைவர் முருகன், பத்மநாபன் உள்ளிட்டோர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் முன்னிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். இந்த நிகழ்வு வெளிநாடுகளில் வசிக்கும் புதுச்சேரி மக்களிடையே லட்சிய ஜனநாயக கட்சிக்கும் அதன் அரசியல் பயணத்திற்கும் நாடு விட்டு நாடு ஆதரவு அதிகரித்து வருவதை வெளிப்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்திய ராணுவ வீரர்களின் இணையர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரி கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் ஒருங்கிணைந்து நடத்திய உலக மகளிர் தினத்தில் இந்திய ராணுவ வீரர்களின் இணையர்களுக்கு விருது வழங்கும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் 50 ராணுவ வீரர்களின் இணையர்களுக்கு வீர திருமகள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமையேற்று விருதுகள் வழங்கி தலைமை உரை வழங்கினார். மேலும் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் கவிமணி ராஜா மற்றும் எழுத்தாளர் சமூக செயல்பாட்டாளர் முனைவர் ரேகா ஆகியோர் விழாவை ஏற்பாடு செய்து நோக்க உரை வழங்கினார்கள். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் நிறுவனர் சார்ஜன் மோகன் அவர்கள் முன்னிலை உரையாற்றினார். மேலும் விழாவிற்கு முன்னாள் காவலர் கண்காணிப்பாளர் தமிழ் காவலர் வீர பாலகிருஷ்ணன் மற்றும் முற்போக்கு சிந்தனையாளர் அனிதா பாலகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்து சிறப்புரையாற்றினார்கள். போப் ஜான்பால் கல்வியியல் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் புவனேஸ்வரி ரகுராமன் மகளிர் நாள் குறித்து வாழ்த்துரை வழங்கினார். தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி அவர்கள் வரவேற்புரையாற்றினார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் தேவி அவர்கள் நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்தார். தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் கயல்விழி நன்றி உரை வழங்கினார். விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை சார்ந்த ராணுவ வீரர்கள், இலக்கிய மற்றும் சமூக ஆர்வலர்கள், பல்வேறு சமூக அமைப்புகள், பொதுமக்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். காரைக்காலில் திமுக சார்பில் நடந்த முப்பெரும் விழாவில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜின், நாக தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்கால் மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள், மாநில பொருளாளராக அமுதா ஆறுமுகம் பதவியேற்பு விழா மற்றும் இத்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி உள்ளிட்ட முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜின், நாக தியாகராஜன், வடக்கு தொகுதி பொறுப்பாளர் பிரபு உள்ளிட்ட திரளான திமுக பிரமுகர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தலைமை இலக்கிய அணி துணைத் தலைவர் கவிதை பித்தன், தலைமை கழக சொற்பொழிவாளர் நாகராஜன், கழக இளம் பேச்சாளர் பிரீத்தி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து மாநில பொருளாளராக அமுத ஆறுமுகம் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. காரைக்காலில் பாஜக மகளிரணி சார்பில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின விழாவில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களுக்கு கேடயம் வழங்கி பாராட்டினார். காரைக்கால் மாவட்டத்தில் பாஜக மகளிரணி சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா திருநள்ளாறு தொகுதியில் கொண்டாடப்பட்டது. பாஜக மகளிரணி நிர்வாகி வழக்கறிஞர் வினோதினி தலைமையில் நடைபெற்ற விழாவில் தொகுதியின் தலைவர் பாலமுருகன், மாநில செயலாளர் துறை சேனாதிபதி, மாவட்ட தலைவர் முருகதாஸ், பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் கலந்து கொண்டு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களுக்கு சால்வை அணிவித்து கேடயம் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள், பல்வேறு பிரிவுகளை சார்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். ரெயின்போ நகர் மகளிர் நலவாழ்வு சங்கம் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கோலப் போட்டிகள் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கோலங்கள் வரைந்து அசத்தினர்.
சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ரெயின்போ நகர் மகளிர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் கோலப் போட்டி நடைபெற்றது. ரெயின்போ நகர் 4வது தெருவில் நடைபெற்ற கோலப் போட்டிகள் அப்பகுதியை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள், மாணவிகள் ஆர்வமோடு கலந்து கொண்டு புள்ளிக்கோலம், ரங்கோலி உட்பட பல்வேறு பிரிவுகளில் கோலங்கள் வரைந்து அசத்தினர். இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து ஆனந்த பிள்ளை பார்வையற்ற பள்ளியில் படிக்கும் மாணவன் அணிக்கு மருத்துவ செலவிற்காக ரூபாய் 10,000 வழங்கப்பட்டது. இது பல்வேறு துறைகளை சார்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ரெயின்போ நகர் மகளிர் நல்வாழ்வு சங்க தலைவர் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற 6ஆம் திணை மக்கள் இயக்க ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள ஏரி, குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை துருவாரி நிலத்தடி நீர் ஆதாரத்தை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் விரிவடைந்த ஆலோசனைக் கூட்டம் வில்லியனூர் கூடப்பாக்கம் சாலையில் அமைந்துள்ள TM மஹாலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலாளர் பழனி, கல்யாண முருகன், ஏழுமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் தலைவர் முத்து இயக்கத்தின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் நோக்கங்கள் குறித்து உரையாற்றினார். கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள ஏரி, குளங்கள் உள்ளிட்ட நீர் ஆதாரங்களை முழுமையாக துருவாரி நிலத்தடி நீரை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளின் திட கழிவுகளை நீர்நிலைகளில் கொட்டக்கூடாது என்றும், சுற்றுச்சூழலை பாதிக்காத புதிய தொழிற்சாலை மற்றும் IT தொழிற்சாலைகள் திறந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும், புதுச்சேரியில் உள்ள அனைத்து சாலையோரங்களிலும் மரக்கன்றுகளை நட வேண்டும், இயற்கை வேளாண் தொழிலை ஊக்கப்படுத்தும் விதமாக இடுபொருட்களுக்கு 100% மானியம் வழங்க வேண்டும், சமூகத்தில் சரிபாதியாக இருக்கின்ற பெண்களுக்கு சமூக பாதுகாப்பு போன்றவை செயல்படுத்த வேண்டும், திருமணம் மற்றும் அரசு விழாக்கள் என அனைத்து விழாக்களிலும் பிளாஸ்டிக் மற்றும் நெகிழி பொருட்களை குறைத்து காகிதம் மற்றும் துணிப்பை பயன்படுத்த அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலமாக முத்தியல்பட்டி தொகுதியில் பழுதடைந்த சாலைகளை ரூபாய் 5 கோடி மதிப்பில் புதுப்பிக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலமாக நபார்ட் வங்கி உதவியுடன் ரூபாய் 5 கோடி மதிப்பில் முத்தியல்பட்டி தொகுதியில் பழுதடைந்த சாலைகளை புதுப்பிக்கும் பணியின் பூமி பூஜை விழா முத்தியல்பேட்டை மார்க்கெட் அருகே இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், தொகுதியின் NR காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ரோட்டரி பாண்டிச்சேரி காஸ்மோஸ் சார்பில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின விழாவில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. ரோட்டரி பாண்டிச்சேரி காஸ்மோஸ் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா தனியார் ஹோட்டலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக SP ஸ்ருதி, முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் மணி, செல்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார்கள். ரோட்டரி சங்க நிர்வாகிகள் அஹ்மத், குஷால், செல்வ கணபதி, பாலாஜி ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். விழாவில் முன்னாள் தலைவர்கள், அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியாக செயலாளர் சுரேஷ்குமார் நன்றி உரை வழங்கினார். ஊஸ்ட் தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் வளாகத்தை சுற்றிலும் ரூபாய் 1,25 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் கூத்தாண்டவர் கோவில் சுற்றியுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு தேரோட்ட வீதிகள் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மூலமாக ரூபாய் 40.39 லட்சத்திற்கும், கூத்தாண்டவர் கோவில் சுற்றியுள்ள மேற்கு தேரோட்ட வீதிகள் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் மூலமாக ரூபாய் 32.2 லட்சத்திற்கும், கூத்தாண்டவர் கோவில் சுற்றியுள்ள தெற்கு தேரோட்ட வீதிகள் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் மூலமாக ரூபாய் 42.12 லட்சத்திற்குமான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன்,
உதவி பொறியாளர் ஜலில், இளைநிலை பொறியாளர் அருண் ஆனந்த் மற்றும் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி, தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். கோடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பிடாரி பொறையாத்தம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவையின் தென்பகுதியில் கோடப்பாக்கம் கிராமத்தில் எல்லை தெய்வமாக எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பிடாரி பொறையாத்தம்மனுக்கு கும்பாபிஷேக விழா சிறப்பான முறைகள் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வரா பூஜை, கோ பூஜை, கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், வாஸ்து ஹோமம், மூல மந்திர ஹோமம், மகா பூர்ணாயுதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக கடம் புறப்பாடு நடைபெற்ற நிலையில் கும்பாபிஷேகம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரசித்தி பெற்ற பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற யாகசாலை பூஜைகள், விக்னேஸ்வரா பூஜை, கோ பூஜை, தன பூஜை, கணபதி ஹோமம், ஸ்ரீ நவகிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம் ஆகிய நிகழ்ச்சிகளும், வாஸ்து ஹோமம், ரக்ஷபந்தனம், கும்ப அலங்காரம், முதல் கால யாகசாலை பூஜை, ஹோமங்கள், பூர்ணாகிதி, தீபார்த்தனை உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை ஹோமங்களும் நடைபெற்றது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக மிகவும் பிரசித்தி பெற்ற 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கூத்தாண்டவர் கோவில் காலை கடம் புறப்பாடு நடைபெற்று மகா பூர்ணாகிதி தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு விமான கோபுர கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ருத்ரவணியர் சங்கத்தின் சார்பில் மகளிர் தின விழா புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் ருத்ரவணியர் சங்கத்தின் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் மற்றும் லாஸ்பேட்டை பகுதி பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு லாஸ்பேட்டை பகுதியில் வசிக்கும் பெண்களுக்கு சேலைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் ருத்ரவன்னியர் சங்கத்தின் தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை உரையாற்றி அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து பேசுகையில், பெண் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான சக்தியாக உள்ளனர். பெண்களின் முன்னேற்றம்தான் சமூகத்தின் முன்னேற்றம் என்றும் அவர் தனது உரையில் வலியுறுத்தினார். மேலும் ருத்ரவன்னியர் சங்கம் 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து 6வது ஆண்டாக மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடி வருவதும் குறிப்பிடத்தக்கது என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக் கல்லூரியில் தேசிய அளவிலான மகளிருக்கான வழக்குவாத போட்டியின் நிறைவு விழா நேற்று நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியின் தொடக்க விழாவை சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் மாண்புமிகு கே. வெங்கட்ராமன் அவர்கள் தொடங்கி வைத்து பேசுகையில், நீதித்துறையில் பெண்களின் பங்கு குறித்து எடுத்துரைத்தார். மேலும் பெண்கள் அனைத்து துறைகளிலும் குறிப்பாக நீதித்துறையில் சிறந்த விளங்க வேண்டும் என்றும் அவர் வாழ்த்தினார். 3 நாள் நடைபெற்ற இந்த போட்டியில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், கேரளா மற்றும் தமிழ்நாடு போன்ற பல்வேறு மாநிலங்களை சார்ந்த சட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து 5 அணிகளும், தன்னிலை பெற்ற பல்கலைக்கழகத்திலிருந்து 8 அணிகளும், அரசு சட்டக் கல்லூரியிலிருந்து 13 அணிகளும், தனியார் சட்டக் கல்லூரியிலிருந்து 10 அணிகளும், மொத்தமாக 36 அணிகள் பங்கேற்றனர். இந்த போட்டியின் இறுதி சுற்று மற்றும் பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரியின் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு கே. லட்சுமி நாராயணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தனது சிறப்புரையில் மாதிரி வழக்குவாத போட்டியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். அவர் மாணவிற்கு பிரத்யேகமாக மாதிரி வழக்குவாத போட்டியை நடத்தியது சிறப்பான சிந்தனை என்றார். மேலும் அவர் இந்திய அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். இந்த போட்டியின் இறுதி சுற்றில் சேலம் அரசு சட்டக்கல்லூரி மாணவிகள் ஹரிணி மற்றும் விசாகா ஸ்ரீ வெற்றி பெற்றனர். 2ஆம் பரிசை விழுப்புரம் அரசு சட்டக்கல்லூரி மாணவிகள் யோகா சிந்துஜா மற்றும் ஷாம்லா வென்றனர். சிறந்த மாணவியாக வழக்கறிஞராக காரைக்குடி அரசு சட்டக்கல்லூரி மாணவி ஜாஃப்லி நிஷா தேர்வு செய்யப்பட்டார். சிறந்த எழுத்துப்பூர்வ வழக்குவாதத்திற்கான பரிசை நிர்ஷி மனோஜ் சட்டக்கல்லூரி பெங்களூரை சார்ந்த மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் திரு தனசேகரன் அவர்கள் தலைமை உரையாற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் திரு
வெங்கடகரபதி அவர்கள் வரவேற்புரையாற்றினார். இந்த விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன செயலாளர் திரு நாராயணசுவாமி அவர்கள், பொருளாளர் திரு ராஜராஜன் அவர்கள் மற்றும் இணை செயலாளர் திரு வேலாயுதம் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இறுதியாக சட்டக்கல்லூரி முதல்வர் திரு வின்சென்ட் அற்புதம் அவர்கள் நன்றி உரையாற்றினார். தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் உலக மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை மாநில பிஜேபி ஓபிசி தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ், சமூக சேவகி விஜயலட்சுமி, காவல் ஆய்வாளர் சாந்தி, எஸ்பி வித்யாலயா நிர்வாக இயக்குநர் அனுராதா ராஜகோபாலன், திருவாதிரை நாட்டியாலயா நிர்வாகி டாக்டர் திருப்புர சுந்தரி குகன் ஆகியோர் மற்றும் உடற்தகுதி பயிற்சியாளர் கும்சி, மகளிர் மருத்துவ நிபுணர் டாக்டர் அமுதவாணி, டேக்னோவா இயக்குநர் வித்யாவதி ராமச்சந்திரன், இந்தியன் வங்கி உதவி மேலாளர் அங்காளம்மன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் மகளிர் மேம்பாட்டு சமூக வளர்ச்சியில் மகளிரின் பங்கு, சமூகத்தில் மகளிர் அடையும் சிறப்பு நிலை குறித்து விளக்க உரை வழங்கினார். மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விழாவில் சிறப்பு நிகழ்வாக தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளோடு நடனமாடியது அனைவராலும் பாராட்டப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரை வழங்கினார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வெளியூர் 10 கண்ணுக்கு அருகே உள்ள தொண்டமானத்தம் பகுதியில் சிறப்பாக இயங்கி வரும் கிறிஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியின் ஆண்டு விழா மார்ச் 7ஆம் தேதி மிக விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் தலைமை விருந்தினராக சாம்பால் கல்விக் குழும தாளர் திரு டாக்டர் SR சாம்பால் அவர்கள் கலந்து கொண்டார். முதன்மை விருந்தினராக புதுச்சேரி மாநில முதலமைச்சர் மாண்புமிகு திரு N ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தார். மேலும் கௌரவ விருந்தினராக ஊஸ்ட் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டார். நிகழ்வில் பள்ளியின் இயக்குநர் திரு C குமரவேல் அவர்கள், சாம்பால் கல்விக் குழுமத்தின் முதன்மை கல்வி அதிகாரி திரு L சுப்ராயன் அவர்கள், பள்ளியின் முதல்வர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள் மற்றும் சாம்பால் கல்விக் குழுமத்தின் அனைத்து பள்ளிகளின் முதல்வர்களும் கலந்து கொண்டனர். மழலையர் முதல் மேல்நிலை பள்ளி வரை உள்ள மாணவ மாணவிகள் ஆடிய பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாகவும் உற்சாகமாகவும் நடைபெற்றன. மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இந்த விழாவில் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகள் சிறப்பித்தனர்.